அல்லேலூயா. அதே ஆதியாகமம் 12:1. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். இந்த விசுவாசம் சொல்லும் பொழுது எல்லாருமே பார்க்கிறது யாருதாங்க? விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாமை தான் பார்ப்பாங்க. ஆனா ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கும் பொழுது ஆபிரகாம்கிட்ட எல்லாமே இருந்தது. வெள்ளி, பொண்ணு, திரளான ஜனங்கள், சொந்த பந்தங்கள், உறவுகள் எல்லாமே இருந்தது. ஆனால் ஆபிரகாமுக்கு என்ன மட்டும் இல்லை? குழந்தை மட்டும் இல்லை. அல்லேலூயா. இது குழந்தை இல்லாம வந்திருக்கிற சகோதரிகளை நீங்க நன்கு புரிஞ்சு கொள்ளுங்க. கர்த்தர் ஒரு இடத்தை விட்டு ஆபிரகாம புறப்படுன்னு சொன்னார். இந்த இடத்துல நீ நின்றுட்டு இருந்த அப்படின்னாக்க, இந்த இடத்துல உட்கார்ந்து அப்படின்னாக்க, நான் உன்னை ஆசீர்வதிப்பதுக்கும் மற்றவங்க ஆசீர்வதிப்பதுக்கும் வித்தியாசம் தெரியாது. அதனால அந்த இடத்தை விட்டு நீ புறப்படுன்னு சொன்னார். நீங்க எந்த இடத்துல நின்று தோச்சு போறீங்களோ அதே இடத்துல திரும்ப திரும்ப நின்று கொண்டிருக்கும் பொழுது ஆபிரகாம் அதான் சொன்னார், உன் ஜனத்தண்டை நின்று அப்படின்னாக்க நான் ஆசீர்வதிச்சாக்க யார் ஆசீர்வதிச்சு சொல்லுவேன்? என் தகப்பன் வீட்டுல இருந்து கிடைச்சது, என் சொந்தங்க பந்தங்க மூலமா கிடைச்சதுன்னு சொல்லுவேன். அதனால ஆபிரகாம் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் உன் இடத்தையும் விட்டு நான் உனக்கு சொல்ற இடத்துக்கு என்ன பண்ணு, நீ புறப்பட்டு போ. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்பி ஆபிரகாம் என்ன பண்ணாருங்க? இல்ல, நடப்பிரயாணம் தான். அதற்கு என்ன பண்ணாருங்க? அவர் புறப்பட்டார். எதை வைத்துக் கொண்டுங்க? விசுவாசத்தை வைத்து. அல்லேலூயா. அப்படியே போராடி 100 வயதுல ஒரு குழந்தையை பெற்றுக் கொள்கிறார். இன்னைக்கு அப்படிலாம் அந்த அளவுக்குலாம் கிடையாது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்பிட்டு போனீங்க அப்படின்னாக்க, நீங்க வர்ற மாசத்துல சோதனை பண்ணி பாருங்க. அப்ப தெரியும் கர்த்தர் உங்களுக்கு கர்ப்பத்தின் கனியை தந்திருக்கிறது. ஆமென். விசுவாசத்தோட என்ன பண்ணி பாருங்க, நீங்க சோதனை பண்ணி பாருங்க. வருகிற மாதத்துல திரும்பி வரும் பொழுது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க முடிப்பட்டு போங்க. வருகிற மாதம் இங்க இன்னைக்கு வந்திருக்கிற சகோதரிங்க யாருக்கு அடைக்கப்பட்ட கர்ப்பமா இருக்கிறது என்று நீங்க விசுவாசம் குறைவு இருந்தது அப்படின்னாக்க, அதோடு கிரியைகளை சேர்த்து இன்னைக்கு கிரியைகளை செய்து கொண்டு போங்க. அடுத்த மாதம் வரும்போது நீங்க என்ன நினைப்பீங்க? சாட்சியாக இருப்பீங்க. ஆமென். ஆமென். இல்லாத நீங்க தான் முதல்ல ஆமென் சொல்லணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.